ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம எலுமிச்சை சாதம் மண்டபத்தில் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிறோம். இந்த எலுமிச்சை பழத்தில் தான் நம்ம சாதத்துடைய டேஸ்ட்டு, புளிப்பு எல்லாமே இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எலுமிச்சை பழ புளிப்பில் நிறைய வித்தியாசம் இருக்கும். சில பழம் நல்லா அதிக புளிப்பாக இருக்கும், சில பழம் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் சாதம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் பெரிய பழமாக ரொம்ப நம்ம புழிஞ்ச உடனே சாறு அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஊற்றணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் எலுமிச்சை சாதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புளிப்பும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த எலுமிச்சை பழத்தை புழியும் போது அந்த விதை நமக்கு வரவே கூடாது, தாளிப்பிலும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் சில பேர் நல்ல சாறு புழின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த விதையாக இருக்கும் எலுமிச்சை அந்த தோலோட அதெல்லாம் பிசைஞ்சு புழிஞ்சி எடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு லேசாக கசப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் நீங்கள் எலுமிச்சை பழம் புழியிற அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம், சரியா? இப்போது நம்ம எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். வெரைட்டி சாப்பாடு செய்யும் போது அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும், நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். பழைய கருவேப்பிலை இல்லாமல் நல்லா புதுசாக நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதை உருவி அலசி நம்ம தாளிப்பில் சேர்க்கும் போது நமக்கு செய்யும் போதே எங்களுக்கு அந்த கருவேப்பிலை சேர்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஏன் கருவேப்பிலை பற்றி நான் இதில் காமிக்கிறேன்னா, அடுத்த வீடியோ கருவேப்பிலை சாதம் போட போகிறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசனை அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம தாளிப்பு சேர்க்கலாம். நம்ம எப்போவுமே வாணலில் தான் செய்வோம், அது உங்களுக்கே தெரியும். வாணலை எடுத்துக்கிட்டோம். அந்த வாணலில் 1/2 லிட்டர் எண்ணெய், அதாவது 2 கிலோ சாதம் நம்ம செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு சேர்த்து அதில் கடுகு, ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குண்டு மிளகாய், காய்ந்த குண்டு மிளகாய் சேர்த்து நம்ம நல்ல பொன்னிறம் வதக்க வேண்டும். ஏன் குண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறோன்னா நல்ல வாசனையும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். முக்கியமாக எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம அதை தாளித்து சாதத்தை கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கடலைப்பருப்புலாம் தீச்சல் விட்டுறவே கூடாது, அந்தளவுக்கு மிதமான அனல் வச்சு நீங்கள் வதக்கி வறுக்கணும். இது கூட உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு எல்லா டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. உளுந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அது நல்லா நமக்கு பொன்னிறமாக அந்த உளுந்து, கடலைப்பருப்பு, நமக்கு அந்த குண்டு மிளகாய், கடுகு இதெல்லாம் சேர்த்து வதக்கி கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுறோம். இப்போது இந்த மாதிரி வதக்கின உடனே ரொம்ப நல்ல வாசனை நமக்கு அப்படியே தெரியும். இப்போது இந்த மாதிரி வதக்கும் போது இது கூட நாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த எண்ணெய் நமக்கு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது நமக்கு அந்த கலர் சூப்பராக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கப்புறம் நம்ம இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது அனல் கொஞ்சம் கம்மிப்படுத்தணும். ஏன்னா நம்ம புளி சாதத்துக்கு புளியை ரொம்ப நேரம் கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எலுமிச்சை சாறை கொதிக்க வைக்கக்கூடாது. நமக்கு ஊற்றி உடனே கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கின உடனே ஆஃப் பண்ணிடணும். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில எலுமிச்சை பழம் புளிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லையா, அந்த பழத்தை நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த தாளிப்பில் ஊற்றணும். நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலுமே சாதம் ஒரு புளிப்பாக சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சை சாறில் தண்ணி சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் ஊற்றிக்கிங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை புளிப்பு அதிகம் கொதித்து நமக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லெண்ணெய் இங்கே சேர்த்து நம்ம வதக்கி இறக்கி வச்சிடுறோம். இது இல்லாமல் இதுக்கு இந்த வெரைட்டி சாதம் செய்கிறதுக்கு நம்ம என்ன தான் தாளிப்பு நல்லா செஞ்சாலுமே சாதம் நீங்கள் வடிக்கிற பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதத்தை பாருங்கள், நல்லா நமக்கு சூப்பராக உதிரியாக நல்லா இருக்குது. நல்ல அரிசியை ஊற வச்சு 1க்கு 2.25 அளவுக்கு தண்ணி, அதாவது 1க்கு 1 சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி 1க்கு 2.25 அளவுக்கு தண்ணி வச்சு அதோடைய கஞ்சி தண்ணி அந்த குழகுழப்பை நீங்கள் நீரை எடுத்து வடித்து நீங்கள் ஆற வச்சு அதை உதிரியாக்கி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாதத்தை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்ச அந்த தாளிப்பு எலுமிச்சை சாறை நீங்கள் சேர்த்து கிளறணும். அதாவது இங்கே பாருங்கள்,
எல்லாருமே சின்ன வட்டாவில் சாதத்தை சேர்த்துட்டு அதில் போட்டு டைட்டாக கிளறுவாங்க. அதுலேயும் நமக்கு சரியாக மிக்ஸு ஆகாது. அது இல்லாமல் நமக்கு அந்த சாப்பாடு உதிரியாக கிடைக்காது. அதனால் நல்ல ஒரு பெரிய வட்டவாக எடுத்து தாராளமாக அதில் சாதத்தை கொட்டி நீங்கள் அந்த எலுமிச்சை சாந்தை சேர்த்து நல்லா கிளறி அந்த உதிரியாக நல்லா கிளறிட்டு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம நல்லா அந்த சாந்தை கிளறிட்டு மல்லித்தழை சேர்த்துக்கிறோம். அது இல்லாமல் இந்த எலுமிச்சை சாதத்து கூட இஞ்சி நம்ம அந்த பொங்கலுக்கு சேர்ப்போம் இல்லையா, ஸ்கொயராக இஞ்சி பொடியாக வெட்டி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, ஏன்னா நமக்கு கொஞ்சம் காரம் வேணும். அந்த காரமும் அந்த பச்சை மிளகாயை நல்லா ஸ்லைஸாக ரவுண்டாக வெட்டி நம்ம இது கூட சேர்த்து கிளறி நம்ம ஊற வச்சு, அதாவது சாதம் கிளறின உடனே சாப்பிட்டாலே நமக்கு அதோடைய அதிக அந்த சுவை தெரியாது. அது நம்ம கிளறிட்டு ஒரு வட்டாவில் எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறும் போது தான் நமக்கு சாதம் ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா சாதம் ஒரு விரைச்சியாக ரொம்ப ரஃப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போவுமே வெரைட்டி சாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும். உப்பு பதம் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது வெரைட்டி சாதத்தில் நீங்கள் உப்பை முன்னாடி 3/4 பதம் சேர்த்து தான் நல்லா கிளறி ஊற வச்சு டேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக எதுவுமே சேர்க்க முடியாது. அதனால் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அந்த பச்சை மிளகா, அந்த மல்லித்தழை, அந்த கடலைப்பருப்பு எல்லாமே பார்க்க சூப்பராக நல்லா சாப்பிடும் நல்லா இருந்துச்சு. அந்த அரிசி உதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அது இன்னொரு வீடியோவில் அந்த அரிசி நான் வடித்து உடனே நம்ம எப்படி ஆற வைக்கணும் அதில் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். என் சேனல் வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த சாதத்தை எந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு வடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு வட்டாவில் முழு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் 1/4 பகுதி தான் நான் அரிசியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். அதாவது அந்த அரிசி தண்ணியில் நல்லா பிரண்டு, அதாவது சொவிண்டு வேகணும். அப்போ தான் நமக்கு அந்த அரிசியில் இருக்கிற குழகுழப்பான கஞ்சித்தன்மை போயிட்டு நமக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். சாதம் அழித்திட்டு நமக்கு ஒரு 3/4 பத அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வடிகட்டுறோம் இல்லையா, இந்த வடிகட்டி மாதிரி வச்ச உடனே தம்மு மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்கள் தம்மு மாதிரி இந்த வடிகூடிலே விடுவோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து நாங்கள் வட்டாவில் கொட்டிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு துணி, அதாவது ஒரு வேட்டி இல்லை ஏதோ ஒரு காட்டன் துணியை நீங்கள் கீழே போட்டு சாதத்தை மேலே கொட்டி தூவி நீங்கள் ஆற விடணும். அப்போ உங்களுக்கு அது திரும்ப உதிரி மாதிரி கிடைச்சிடும். நல்லா சாதம் ஆறின உடனே நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் அப்படியே சாதத்தை உடைச்சி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரியாக திரும்ப கிடைச்சிடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு உதவி வீடியோவாக இருக்கும். நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீடியோ சேனலை நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ பிடிக்கும்.